அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டில் நிலவும் மோசமான வானிலை, சிறுவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஏற்படும் அபாயம். தேசிய அடையாள அட்டை பெற காத்திருப்போருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. யாழ் அனலைதீவு பகுதியில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள். லாவ் சமையல் எரிவாயுவிற்காக காத்திருந்த மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். நடுவீதியில் கவிழ்ந்த எரிபொருள் தாங்கி வாளிகளுடன் மக்கள் செய்த செயல். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அரசு துறையில் நிரந்தர நியமனம். இன்றும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு. ஹோர்மோஸ் நீரிணை திறக்கப்படும், போர் நிறுத்தம் ஏற்கப்படும், ஈரான் அதிரடி அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு வரலாற்று படுதோல்வி, ஈரான் வீதிகளில் நடக்கும் கொண்டாட்டம். 15 நாட்களில் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை. தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சிறுவர்களின் நினைவாற்றல் மட்டுமல்லாமல் பெரியவர்களின் நினைவாற்றலும் குறையக்கூடும் என்று சிறுவர் நல மருத்துவர் தீபால் பெரேரோ தெரிவித்துள்ளார். அதற்கமைய இந்த நாட்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். இந்த நாட்களில் வியர்வையாக உடலிலிருந்து நீரும் உப்பும் வெளியேறுவதால் ஒருவருக்கு நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இந்த நிலையில் ஒருவர் தொடர்ந்து தண்ணீர் குடிக்காமல் பல்வேறு செயல்களில் ஈடுபட்டால் அவர் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ள நேரிடும். இதன் காரணமாக மூளை செயல்பாடு குறைதல், கற்றல் திறன் குறைதல், தலைவலி, வாந்தி, உடல்வலி, தூக்கமின்மை மற்றும் பசியின்மை போன்ற அறிகுறிகள் ஏற்படுகின்றன. இந்த பாதிப்புகளில் இருந்து விடுபட எலுமிச்சை, மாதுளை, சூப்கள், இளநீர், ஜீவனி மற்றும் தண்ணீர் ஆகியவற்றை அதிகமாக குடிக்க வேண்டும். மேலும் குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள், நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக தோல் நோய்கள் அதிகரிக்கக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆட்பதிவு திணைக்களத்தின் கணனி அமைப்பு தற்போது சீரமைக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் MSB சூரிய பெரும வெளியிட்டுள்ளார். அதன்போது நாளை முதல் அத்தியாவசிய வாடிக்கையாளர்களுக்கு மட்டும் ஒருநாள் சேவையாக தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களின் தேசிய அடையாள அட்டைகள் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் மற்றும் அரசு சாரா நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் தேசிய அடையாள அட்டை தகவல்களை சரிபார்ப்பதற்கும் அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்கும் மாற்று முறைகளை கையாளுமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினரை அத்திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளதுடன் மற்ற அனைத்து சேவைகளும் செயல்படாதென்றும் தெரிவித்துள்ளது. அதன்படி தலைமை அலுவலகம் மற்றும் மாகாண அலுவலகங்களின் பொது சேவை முன் அலுவலகம் மறு அறிவிப்பு வரும் வரை செயல்படாதென்றும் கணனி அமைப்பு சீரமைக்கப்பட்ட பின்னர் அனைத்து சேவைகளும் தொடர்ந்து செயல்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அனலைதீவு பகுதியில் இன்றைய தினம் துருப்பிடித்த நிலையிலான கைக்குண்டு ஒன்றும் துப்பாக்கி ஒன்றும் மீட்கப்பட்டது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் அனலைதீவு பகுதியில் உள்ள காணியொன்றினை அந்த காணியின் உரிமையாளர் இன்றைய தினம் சுத்தம் செய்துள்ளார். இதன்போது மண்ணில் புதையுண்ட நிலையில் இருந்த குறித்த கைக்குண்டும் துப்பாக்கியும் அவதானிக்கப்பட்டது. இதுகுறித்து ஊர்காவற்துறை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற ஊர்காவற்துறை காவல்துறையினர் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் அவற்றினை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் தனது வாடிக்கையாளர்களுக்கு லாப்ஸ் எரிவாயுவை எதுவித தடையுமின்றி விநியோகிக்க உள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. வர்த்தக அமைச்சரின் அறிவுறுத்தல்களுக்கு அமைய அதற்காக சட்ட நடவடிக்கைகள் குறித்து அந்த நிறுவனத்திற்கு தெரிவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைக்குழுவின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். 7000 மெட்ரிக் டன் லாப்ஸ் எரிவாயுவை ஏற்றி வந்த கப்பல் ஒன்று கடந்த 6ஆம் திகதி ஹமாந்தோட்டை துறைமுகத்திற்கு வந்தடைந்ததாக லாப்ஸ் சமையல் எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் லாப்ஸ் எரிவாயு வாடிக்கையாளர்களுக்கு உரிய எரிவாயு இருப்புகளை விநியோகிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது.
இதற்கிடையில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தொடர்ச்சியான சோதனைகளும் விசாரணைகளும் தொடங்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் ஆணையத்தின் இயக்குனர் அசல பண்டார மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு பதுளை பிரதான வீதியின் புவகவெல பகுதியில் நேற்று பிற்பகல் எரிபொருள் தாங்கி ஊர்தி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை அடுத்து மக்கள் எரிபொருளை சேகரிக்க முண்டியடித்துள்ளனர். பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த எரிபொருள் தாங்கி ஊர்தியே இயந்திர பிரச்சினை காரணமாக இவ்வாறு விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான ஊர்தியில் சுமார் 33,000 லிட்டர் எரிபொருள் இருந்ததாகவும் ஊர்தி வீதியில் கவிழ்ந்ததை அடுத்து அதிலிருந்து பெருமளவிலான எரிபொருள் வீதியெங்கும் பரவி ஓடியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்து நடந்த இடத்திற்கு கொள்கலன்கள் மற்றும் வாளிகளுடன் விரைந்த பிரதேசவாசிகள் வீதியில் வழிந்தோடிய எரிபொருளை சேகரிப்பதில் ஈடுபட்டனர். குறித்த பகுதியில் தீப்பரவல் ஏதேனும் ஏற்படாமல் தடுக்கவும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரிவான நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளனர். தேசிய மட்டத்தில் விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்துகின்ற வீர வீராங்கனைகளுக்கு அரசு துறையில் தொழில் வாய்ப்புகளை வழங்குவது தொடர்பாக அமைச்சரவையில் முக்கிய தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்திலான விசேட திறமைகளுடன் கூடிய வெற்றியீட்டிய வீர வீராங்கனைகள் நிரந்தர தொழில் வாய்ப்புகள் இன்மையால் தமது விளையாட்டுத் துறையிலிருந்து பாதியிலேயே விலகி செல்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. இந்த நிலைமையானது வீர வீராங்கனைகளின் உயரிய செயலாற்றுகையை பேணுவதற்கும் சர்வதேச ரீதியான போட்டித்தன்மையை இலங்கையினால் தக்க வைத்துக் கொள்வதற்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. முப்படையில் வீரர்களுக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகள் போதிய மட்டத்தில் இல்லாமையும் விளையாட்டு அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்களில் விளையாட்டுத்துறை சார் நிரந்தர தொழில் வாய்ப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டுத்துறையில் உயர்மட்ட திறமைகளை வெளிப்படுத்தும் வீர வீராங்கனைகளை தக்க வைக்கவும் அவர்களின் நீண்டகால தொழில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் புதிய கொள்கை திட்டம் ஒன்றுக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய நியாயமான மற்றும் திறமைகளை அடிப்படையாக கொண்ட தேர்ந்தெடுத்தல் முறையினூடாக அரச பகுதி மற்றும் அரச மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களில் இவர்களுக்கு தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட உள்ளன. இதற்காக பொருத்தமான கொள்கை சட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கான யோசனையை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சமர்ப்பித்திருந்தார். நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் அறிவித்துள்ளது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டால் போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். 2 வார காலத்திற்கு ஹோர்மோஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணம் சாத்தியமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆயுத படைகளுடன் ஒருங்கிணைந்து தொழில்நுட்ப வரம்புகளை உரிய முறையில் கருத்தில் கொண்டு இது நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ட்ரம்பின் 2 வார காலக்கெடுவை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. போர் நிறுத்த செய்தியை தொடர்ந்து தலைநகர் தெஹ்ரானில் பல வாரங்களாக நிலவி வந்த பதற்றம் தணிந்து மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். நகரின் முக்கிய வீதிகளில் வாகனங்களில் சென்ற பொதுமக்கள் ஒலி எழுப்பியும் மகிழ்ச்சி குரல்களை எழுப்பியும் போர் நிறுத்தத்தை வரவேற்றனர். தெஹ்ரானின் வரலாற்று சிறப்புமிக்க அசாடி சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு ஈரானிய கொடிகளை அசைத்தபடி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் வெற்றியை அறிவித்துள்ளதுடன் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் படுதோல்வி என்று கூறியதாக ஈரானிய தொலைக்காட்சி சேனலான ஃப்ரெஷ் டிவி மேற்கோள் காட்டியுள்ளது. ஈரானுக்கும் அதன் எதிரிகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து 2 வாரங்களுக்குள் ஹோர்மோஸ் நீரிணை வழியாக போக்குவரத்து தடையின்றி நடைபெறும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார்.
இந்த போர் நிறுத்தத்தை ஈரானின் புதிய உச்சநிலை தலைவர் அயதுல்லா முஸ்தபா கமேனி அங்கீகரித்ததை தொடர்ந்து இந்த ராஜதந்திர வெற்றியை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். அறிவிக்கப்பட்ட நிபந்தனைக்கு உட்பட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தன் விவரங்களை இறுதி செய்வதற்காக அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. களத்தில் ஈரானின் வெற்றியானது அரசியல் பேச்சுவார்த்தைகளிலும் வலுப்படுத்தப்படும் என்ற நோக்கிலும் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்றும் அந்த அறிக்கை கூறியுள்ளது. அரசு தொலைக்காட்சி அறிவித்திருந்த 10 அம்ச திட்டத்தையும் தாண்டி இந்த அறிக்கை வந்துள்ளதுடன் பின்வருவனவற்றுக்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தனது ஆக்கிரமிப்பை மீண்டும் செய்ய மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்கவும், ஹோர்மோஸ் நீரிணையின் மீதான ஈரானின் கட்டுப்பாடு தொடர்வது, செறிவூட்டலை ஏற்றுக்கொள்வது, அனைத்து முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தடைகளையும் நீக்குதல், பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகாமையின் அனைத்து தீர்மானங்களையும் முடிவுக்கு கொண்டு வருதல், ஈரானுக்கு இழப்பீடு வழங்குதல், இப்பகுதியிலிருந்து அமெரிக்க போர்ப்படைகளை திரும்ப பெறுதல், மேலும் லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்புக்கு எதிரான போர் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் என்பனவாகும். அதற்கு முன்னர் ஈரானின் கூற்றுப்படி நிபந்தனைக்குட்பட்ட போர் நிறுத்தத்திற்கான 10 அம்ச திட்டங்களாக ஈராக், லெபனான் மற்றும் ஜேமன் மீதான போரை முழுமையாக நிறுத்துதல், காலவரையறையின்றி ஈரான் மீதான போரை முழுமையாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துதல், பிராந்தியத்தில் உள்ள அனைத்து மோதல்களையும் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருதல், ஹோர்மோஸ் நீரிணையை மீண்டும் திறத்தல், ஹோர்மோஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் அதன் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான ஒரு நெறிமுறையையும் நிபந்தனைகளையும் நிறுவுதல், ஈரானுக்கு புனரமைப்பு செலவுகளுக்கான முழு இழப்பீட்டுத் தொகையையும் வழங்குதல், ஈரான் மீதான தடைகளை நீக்குவதில் முழு அர்ப்பணிப்பு, அமெரிக்கா வசமிருந்த ஈரானிய நிதிகள் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்படுதல், எந்தவொரு அணு ஆயுதங்களையும் கையகப்படுத்த முற்பட மாட்டோம் என ஈரான் முழுமையாக உறுதியளிக்கின்றது. மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டவுடன் அனைத்து முனைகளிலும் உடனடி போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருகின்றது என்பனவாகும். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.